நெடுகியம வாடிக்கொண்டது நான் அதிகதும் திரும்பி செய்வதும் திரும்பி அடிவது நமக்கு தொழில் இருக்கிறது. நமக்கு எல்எல்பி எல்எல்எம் டபிள்யூஎல்எம் படிச்சு போட்டு இந்த பேர் வழக்கிற விசாரிக்கிறது. அதே நேரம் இங்க மாமி மாதிரி இல்லை. மாமி சொல்லுவா உடனே கணவனுடைய தாய் சொல்லுவா இப்படி ஒரு கேஸ்டி போடுறோம். அது அந்த நீதிபதிக்கே போகும். எந்த பிள்ளைய போட்டோக்களை ஏற்றினவள நாம அடுத்த கூட்டுக்கு ஏற்றி இதைத்தான் எங்களோட கலாச்சார பாரம்பரியம் ஒன்று. மேற்கத்திய சட்டத்திட்டங்கள் ஒன்று. மேற்கத்திய சட்டத்திட்டங்களை படியுங்க, வீதிக்கு வெளியால் அவன் படுத்துவீங்க, வீட்டுக்கு அவன் படுத்துவீங்க. ஏன்னா வீட்டுக்கு அது நேச்சர். ஏன்னா நம்மளா அது எந்த தேசத்துக்கு போனாலும் நாம இருக்க முறையில் அது வீட்டுக்கு உள்ள அப்படித்தான் வாழ்க்கை. இந்த இலங்கையில் கூட விவாகரத்து மிகவும் அதிகம். இந்த நாடுகள் கனடா போன்ற நாடுகளில் கை உயர்த்த முந்தைய ஓட்டுவாங்க போடுது. ஆனால் இங்கே லேச அடுக்கலாம்னு நினைக்கு எங்களோட நாட்டில் விவாகரத்து எடுக்கலாம். நான் 28 வருஷம் வாழ்ந்த நீதித்துறை ஒரே ஒரு வழக்கு தான் டிவோர்ஸ் கொடுக்கிறேன். என்னென்ன விவாதம் கிடைக்கலாது அதாலே தான் கதையை கட்டி விட்டுருவாங்க. இவன் கையாளம் கட்டில அவனுக்கே பொம்பளை அவன் விவாதத்தை கோவத்தில் தீர்க்கிறாங்க. கலகாதலுக்கு நான் என்ன இந்த பாதுகாப்பு காரணத்துக்காக மனைவி பிள்ளையில காட்டுறேன். கையாளம் கட்டினதான் தெரியாதா பிள்ளை இருக்காது தெரியாதாது போயிடும். என்ன நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் பாதுகாப்பு பண்றது. எந்த குழந்தை கொழும்புல ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகுது, டாக்டர் கேட்கிற என்ன பேர் கடூர் கஞ்சல் கொப்பன் இல்லையா இனிஷன் இல்லையா, அவர் அம்மா பார்க்கிறார் 4 years old. அம்மா அப்பா சொன்னவர் எல்லாம் அந்த பேரை உங்களுக்கு சொல்லக்கூடாது. அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை கலட்டி பிள்ளைக்கு கோப்பன் பிள்ளைக்கு கோப்பன் சொல்லி கொடுக்குறாரு. வந்தாள் யாரம்மா உங்களோட ஹாஸ்பிட்டல் சொல்லாமே இருக்கு. பாதுகாப்பு பிரச்சனைகள் இருந்தது. பயப்படல, அச்சப்படல. இன்றைக்கு நான் வழங்குகிற தீர்ப்பு நாளைக்கு எனக்கு மரணத்தை ஏற்படுத்தும் என்று பலர் சொல்லுவார்கள். நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கு தீர்ப்பு இந்த வகையில் வவுனியா மண் 9 ஆண்டுகள் இருந்து வவுனியா கான்வென்ட்ல ஒரு பேச்சு பேசினேன். நான் 2 கல்யாணம் செய்தவர் பேசினேன். பள்ளிக்கூட பாடசாலை மாணவிகளுக்கு என்னில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கொஞ்சம் புஷ்வாலமா இந்தால குழந்தைக்காங்க. அப்ப நான் சொன்னேன், தவறாக விளங்குகிறாரீங்க. நான் முதல் திருமணம் செய்ததை நீதிபதி, 2வது திருமணம் செய்ததை என் மனைவியை. இந்த 2ல் ஒன்றை எதை விவாகரத்து இருக்கணும் என்று சொன்னால் மனைவியை எடுத்து விடுறேன். என்னால் எனக்கு நீதிபதி தொழில் என்ற உயிர் மூச்சு. அது என்னோட பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது. இறுதியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு தரல. அதை நான் சொல்லி விரும்பல. அவங்க தரல. ப்ரொமோஷன் உண்டு. அது டெஸ்டினி என்றாங்க, தலைவிதி என்றாங்க. அப்பவை நல்லதாக இருக்கட்டும். அது பகவைக்கு தான் எனக்கு ஞாபகம் வரும்.
எது நடக்கின்றதோ அது விதிப்படி நடக்கும். அதான் விதி என்றது டெஸ்டினி. அது எங்களாக்க மாற்றுவது சரியாக நடந்த நான் இன்றைக்கு எங்களை தரம் செத்து போய் கிடக்க அது சரியாக நடந்தது சொல்ல முடியுமா? அது எது நடந்ததோ முள்ளிவாய்க்காலில் சரியாக நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? அது விதிப்படி நடந்தது என்ற ஒரு வசனம் அதில் வருகிறது. அதை மாதிரி நாங்கள் பேசுகிறோம். நீங்களும் இதை பின்பற்றுங்கள். இறுக்கமாக ஆசிரியர் தொழிலை கொடுக்கும் போது நகைச்சுவை ரசங்களோட போகணும். இல்லாட்டி போறீங்க இந்த டீச்சர் இப்போ முடிச்சுட்டு போவாங்க